இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மேஷ லக்னத்துக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ மேஷ லக்னம்னு வரும்போது திருமணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. இவன் ஏதோ வந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் நம்மளுடைய அட்சய லக்ன பദ്ധதியில் நம்ம சொல்லுவோம், சுயகரமானு சொல்லுவோம் சில விஷயம். இவன் பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு தான் இவன் பிறந்திருக்கிறான். இல்லைன்னா இந்த அப்பாவை செலக்ட் பண்ண மாட்டான், இந்த அம்மாவை செலக்ட் பண்ண மாட்டான். அந்த அடிப்படையாக கொண்டு தான் பிறந்திருக்கிறான். அப்போது ஏதோ ஒரு நிகழ்வின் மூலமாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நடக்கலைன்னு அர்த்தம். இப்போ என்ன நிகழ்வுனா 7ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்றது யாருடைய கர்மான்னு நமக்கு தெரியும், அம்மாவினுடைய கர்மான்னு தெரியணும். அதே மாதிரி 5ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் யாருடைய கர்மா, சுயகர்மான்னு சொல்லுவோம். இந்த சுயகர்மாவும் இந்த அம்மாவினுடைய கர்மாவான 7ஆம் பாவம் சேரக்கூடிய இடம் தான் இந்த துளாராசின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு. அந்த மாதிரி சங்கமிக்கக்கூடிய இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா துலா ஸ்நானம் செய்யும்போது பூர்வ ஜென்ம பாவங்கள் ஒழியக்கூடிய தன்மை இதில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்னென்னா வருஷம் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவேரியில், முக்கியமாக காவேரியில் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லணும். என்னால் காவேரிக்கு போக முடியல சார், பக்கத்தில் ஏதாவது ஒரு நீர்நிலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடல் இருக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க.